Hi students, welcome to our academy. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி 10th புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக்கான தொடக்கால கிளர்ச்சியில இன்ட்ரோடக்ஷனாக பாளையக்காரர், அதுக்கப்புறம் பூலித்தேவர், கட்டபொம்மன், வேலு நாச்சியார், இவங்க 3 பேரை பற்றி பார்த்துருப்போம். இந்த லெசனோடைய அடுத்த கண்டினியூ பார்ட்டோட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ. ஓகேங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோ வரும். இந்த வீடியோலேயும் அதே மாதிரி 3 டாபிக் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம். இந்த 3 டாபிக் பார்த்துட்டு எண்டிங் செஷனில் ஒரு 5 கேள்விஸ் இருக்கும். ஓகேங்களா? 5 கேள்வி இருக்கும். அந்த 5 கேள்வி கமெண்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ரைட். இப்போ ஆல்ரெடி படித்ததை மைண்டில் வச்சுக்கணும். வேலு நாச்சியார் எதுக்கு சண்டை போட்டாங்க, கட்டபொம்மன் எதுக்கு சண்டை போட்டாரு, பூலித்தேவர் எதுக்கு சண்டை போட்டார், அதே காரணம் தான் இங்கேயும். ஆனா இவர்களுடைய கோரிக்கை, இவங்களுடைய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ மருது சகோதரர்களும் வேலு நாச்சியாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். தீரன் சின்னமலையோடைய பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். வேலூர் கழகம் வேற பிரச்சனை. 3மே வேற வேற விஷயம் இருக்கும் இந்த டாபிக்ல. ஓகேங்களா? அப்ப மருது சகோதரர்கள் இவங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவகங்கை மாவட்டத்துல ரொம்ப ஃபேமஸான, சிவகங்கை நீங்க எங்க போய் கேட்டீங்கன்னாலும் மருது சகோதரர்களை கடவுளா கும்பிடுற அளவுக்கு அவங்க ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியாக்கள். ஓகே. அப்ப மருது சகோதரர்கள் அப்படி சொல்றாங்கன்னா 2 பேர். இந்த இமேஜ்ல நம்ம காமிச்ச பிரதர்ஸ் 2 பேர். அப்போ அவருக்கு பேர் என்ன சொல்றாங்க? பெரிய மருது என்ற வெள்ள மருது. ஓகேங்களா? சின்ன மருது அவர் தான் சிவகங்கையின் சிங்கம். புரியுதா? சிவகங்கையோடைய சிங்கம் என்று அழைக்கப்படுகிறாரு சின்ன மருது தான். பெரிய மருது, சின்ன மருதுப்பா. 2 பேரும் மருது தான். அது பெரிய மருது, சின்ன மருது சொல்றாங்க. பெரிய மருதுடைய பெயர் வெள்ள மருது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன மருது தான் ஊருக்குள்ள ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஓகேங்களா? அதாவது மக்கள்கிட்ட ரொம்ப செல்வாக்குடையவர். அதனால அவரை என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா, சின்ன மருது, சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இருவரும் சிவகங்கையின் முத்துவடுகநாதர். நம்ம அது கேள்விப்பட்டிருக்குமா? எங்கேயும் முத்துவடுகநாதர் கேள்விப்பட்டிருக்கோம். வேலு நாச்சியாரின் கணவன். ஓகேங்களா? வேலு நாச்சியாருடைய அப்பா பேரு செல்லமுத்து சேதுபதி, ராமநாதபுரம் அரசர். வேலு நாச்சியாருடைய கணவர் பெயர் தான் முத்துவடுகநாதர், சிவகங்கையின் அரசர். அந்த முத்துவடுகநாதரின் திறமையான படைத்தளபதியாக இருந்தாங்க. அதனாலதான் வேலு நாச்சியாருக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க மருது சகோதரர்கள். நம்ம பார்த்தோம், வேலு நாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணது நிறைய பேர். ஹைதர் அலி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, பிரெஞ்சுக்காரர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நம்ம திண்டுக்கல் விருப்பாச்சி நாயக்கர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, மருது சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே. காளையர் கோவில் போரில் முத்துவடுகநாதர் இறந்தார். அது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். 1772 காளையர் கோவில் முத்துவடுகநாதரை கர்னல் ஃபான் ஜோத் அவர் தான் கொன்றுவார். ஓகேங்களா? அடுத்து இறந்த பின் வேலு நாச்சியாருக்கு அரசுரிமை மீட்டு கொடுக்க மருது சகோதரர் அரும்பாடுபட்டனர். எஸ், உண்மையாவே வேலு நாச்சியாருக்கு சிவகங்கையை மீட்டு கொடுத்ததுடைய பெருமை யாருக்கு தான் சேரும்? நம்மளுடைய மருது சகோதரர் சேரும். சிவகங்கை மீட்டெடுக்கப்பட்ட ஆண்டு போன கிளாஸ்ல பார்த்திருந்தா 1780 வருஷம் தான் முக்கியம். கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஓகே. 18ஆம் நூற்றாண்டின் கடைசி வரை மருது சகோதரர் பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டமிட்டனர். கட்டபொம்மனின் இறப்புக்கு பிறகு கட்டபொம்மன் 1799 தூக்குல போட்டாங்கல்ல கயத்தார கோட்டையில. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய தம்பி இருந்தாங்கல்ல, 2 பேர்ல ஒருத்தர் ஊமைத்துறை, சவத்தையா. அது ஊமத்துறையோட சேர்ந்து பணியாற்றினார்கள். அவர்கள் நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையிட்டது கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தினார் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மருது சகோதரர்களின் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். ஓகேங்களா? மருது சகோதரருடைய கழகம். அப்ப இப்பதான் கழகமே ஆரம்பிக்குது. ஆக்சுவலா 1780களிலேயே மீட்டு எடுத்து கொடுத்தாலும் மருது சகோதரர்கள் ஊமைத்துறை, சபத்தையா கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாரும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொள்ளையடிப்பதற்காக ஒரு கழகமா ஈடுபட்டது காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1800 இருந்து 1801. இந்த கரெக்டா இந்த இதுலதான் ஒரு பிரகடனமும் அறிவிப்பாங்க. ஓகேங்களா? கட்டபொம்மனின் கழகம் 1799 ஒடுக்கப்பட்ட போது, அதுதான் கட்டபொம்மனை ஒடுக்கியாச்சு. 1800களில் மீண்டும் கழகம் வெடித்தது. பிரிட்டிஷாரின் குறிப்புகள் இது 2வது பாளையக்காரர் என்று போர் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானதுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பாளையக்காரர் போர்னா பூலித்தேவர், கட்டபொம்மன், வேலு நாச்சியார். இவங்க மருது சகோதரர்கள் சண்டை போட்டதுக்கு பேரு 2வது பாளையக்காரர் போர். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1800 ஸ்டார்ட் ஆகுது. இப்போரானது சிவகங்கையின் மருது பாண்டியர்கள், திண்டுக்கலின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூர் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி. எப்ப அந்த பேர் ரொம்ப முக்கியம்,
மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. நம்ம நேத்து கிளாஸ்லயே திண்டுக்கல் லாஸ்ட் கிளாஸ்லயே திண்டுக்கல் விருப்பாச்சி நாயக்கர் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்தோமா, அதுல மணப்பாறை நாயக்கர், அப்புறம் வந்து பூஜை நாயக்கர், இந்த மாதிரி ஊர் பேரு, அதுக்கப்புறம் அந்த நாயக்கருடைய பேரெல்லாம் பார்த்தோம்ல. அதே மாதிரி இங்க என்ன கேட்கிறாங்க, மருது கூட சேர்ந்து வேலை பார்த்தது திண்டுக்கல்னா கோபால் நாயக்கர். அது மறக்காது, நிறைய தடவை படிச்சிட்டோம். ஆனா மலபாருடைய கேரளா வருமா, மலபார்னாலே கேரளா தான் வருமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஜெயலலிதா படத்துல வருமா இருக்காரா, கேரளா தானே, அப்ப வருமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மைசூர்ல கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமை வழிநடத்தப்பட்டது. விருப்பாட்சியில் ஏப்ரல் 1800 சந்தித்த அவர்கள் கம்பெனியருக்கும் எதிராக கிளர்ந்து எழுத முடிவு பண்ணாங்க. ஓகேங்களா, 800 சந்திச்சவங்க எல்லாருமே சேர்ந்து கம்பெனிக்கு எதிராக கலக ஈடுபட முடிவு பண்ணாங்க. கோயம்புத்தூரில் ஜூன் 1800 ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் பரவுனது. எப்படி கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சது எங்க வரைக்கும் போகுது, ராமநாதம் மதுரை வரைக்கும் பரவுது. நிலைமை புரிந்து கொண்ட கம்பெனியர் மைசூரின் கிருஷ்ணப்பா மீதும் மலபாரின் கேரளா வர்மா மீதும் இன்ன பிறர் மீதும் போர் தொடுக்க போவதாக அறிவித்தார்கள். கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இதெல்லாமே வட மாவட்டங்கள், நாமக்கல் சைடு சத்தியமங்கலம், ஈரோடு, தாராபுரம், நாமக்கல் ஓகேங்களா ஆகிய பகுதிகளில் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர். இவங்க எல்லாருமே அங்க சண்டை போட்டு தூக்கப்பட்டாச்சு. இப்ப எல்லாரையும் அடக்கி கொடுக்கல, ஹெல்ப் பண்ண எல்லாரையும் அடக்கி கொடுக்காச்சு. இந்த மருது சகோதரர் இருக்காங்க, ஊமத்துறை சவத்தையா இருக்காங்க. ஓகே, அப்போ கட்டபொம்மனின் சகோதரான ஊமைத்துறை சவத்தையா இவங்க 2 பேரையும் பிடிக்கிறாங்க. எப்போ அடுத்த வருஷம் தான். ஓகேங்களா, 1801 பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பி கமுதியில் பதுங்கியிருப்பதை அறிந்த சின்னமருது அவர்களை தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார். ரொம்ப முக்கியமான பேராகிராஃப், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம கட்டபொம்மனுடைய பிரதர்சனம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஊமத்துறை சவத்தையாவை தூக்கி சிறையில போட்டாங்கன்னு பார்த்தோம். அதுல கட்டபொம்மனுடைய மினிஸ்டர் பேர் பார்த்தோம்ல, சிவசுப்பிரமணியர். அந்த சிவசுப்பிரமணியரை தூக்குல போட்டது நாகலாபுரத்தில் தூக்குல போட்டிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி 2 பேருக்கு ஜெயில போட்டிருப்பாங்க. ஜெயில் அந்த காலத்துல ஃபேமஸான சிறைகள்னா தமிழ்நாட்டுல மதுரை சிறை, பாளையங்கோட்டை சிறை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. அடுத்து வேலூர் சிறை, இதெல்லாமே ஃபேமஸான சிறைகள். அந்த காலங்களில் பெரிய பெரிய தலைவர்கள் தான் இங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பாளையங்கோட்டை சிறையில் தான், ஏன்னா அந்த ஏரியாவில் பெரிய சிறைனா பாளையங்கோட்டை சிறை திருநெல்வேலி மாவட்டத்தில். அந்த சிறையை தூக்கி ஜெயில போட்டாச்சு. ஜெயில போட்டவங்க 1801 2 பேரும் தப்பிச்சு வெளியே வராங்க. ஓகேங்களா, இப்படி பாருங்க, தப்பிச்சு வெளியே கமுதி அப்படின்ற பிளேஸ், கமுதி எங்க இருக்கு, ராமநாதபுரத்துல இருக்குது. அங்க பதுங்கி இருக்காங்க 2 பேரும், ஊமத்துறை சவுத்தையா கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் 2 பேரும் பதுங்கி இருக்காங்க. இதை அறிஞ்சு கொண்ட நம்மளுடைய மருது சகோதரர்கள் 2 பேரும் அவங்க 2 பேரையும் மீட் பண்ணி அவங்களுடைய மருது சகோதரர்களுடைய கேபிட்டல், அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ், அவங்களுடைய ஊருக்கு தலைமையகத்துக்கு, அந்த ஊருக்கு பேர் தான் சிறுவயல். இது நீங்க தமிழ்லையும் படிச்சிருப்பீங்க, முத்துராமலிங்க தேவர் பத்தி படிக்கும்போது சிறுவயல் வரும். ஓகேங்களா, சிறுவயலுக்கு இது எல்லாமே ராமநாதபுரத்துல இருக்குப்பா. ஓகே, திருநெல்வேலி, சிவகங்கை, விருதுநகர், அப்புறம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, இது எல்லாமே பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அங்கங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அழைத்து சென்றார். பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது. கேலின் மெக்காலே தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் மருது சகோதரர்களிடம் சிவகங்கையில் அடைக்கலம் கோரினார்கள். ரொம்ப முக்கியமான இந்த பாயிண்ட். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. தப்பியோடியவர்களை, அதாவது ஊமைத்துறையும் சவத்தையாவும் ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டனர். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டனர். டிமாண்ட் பண்றாங்க, அவங்க 2 பேரையும் எங்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. இதை எடுத்து கர்னல் அக்னியூ, இந்த அக்னியூ எங்க வருவாரு, உங்களுடைய வேலூர் கழகத்திலே வருவார். ஓகே, கர்னல் அக்னியூ, கர்னல் இன்சியும் சிவகங்கை நோக்கி படையெடுத்து சென்றனர். மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்து ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். அதுவே திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. மிக மிக முக்கியமானது. நிறைய எக்ஸாம்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ எப்படிதான் கேட்பாங்கன்னா, திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யாரு, மருது சகோதரர்கள். எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது, அது எங்கெல்லாம் ஒட்டப்பட்டது, அது ஏன் வெளியிட்டாங்க, இவ்வளவுதான். ஒரு 4 பாயிண்ட் அதை சுத்தி, அதுதான் அடுத்த ஹெட்டிங்கா கொடுத்திருக்காங்க. 1801 ஜூன் மாசம் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இயரும் மாசமும் முக்கியம். அப்போ பேருக்கு அப்போ இந்த இயரை தான் பாருங்களேன், அடுத்தடுத்து கண்டினியூ வருது. வெளிநாச்சியார் 1880 கைப்பற்றியாச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவோடைய பத்தி நம்ம படிக்கிறதே கிடையாது, உத்தாச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நேரம் இவங்க சண்டை போடுறாங்க. 99 யாராச்சு தூக்குறப்பட்டாச்சு, நம்ம கட்டமண தூக்குறப்பட்டாச்சு. 800 தான் இவங்க கழகத்தை ஆரம்பிக்கிறாங்க. 801 பேரறிக்கை, மிட்னா ஜூன்ல பேரறிக்கை. ஓகேங்களா, பிரிட்டிஷ். ஓகே, இந்த பேரறிக்கை பத்தி பார்க்கலாம்.
பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டலம், ஜாதி, மத, இன வேறுபாடு கடந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவலே 1801 பேரறிக்கையாகும். இப்பேரறிக்கை திருச்சியில் அமையப்பெற்ற, ரொம்ப முக்கியம்பா, இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இயர் பார்த்துட்டோம். இந்த பேரறிக்கை எங்கெல்லாம் போஸ்டர் மாதிரி ஒட்டினாங்க, பெரிய போஸ்டர் அதை ஒட்டுறாங்க, அதை பார்த்து நிறைய பேர் வந்து கூடுறாங்க. அதான் முக்கியமானது. திருச்சியில நவாப் கோட்டையின் முன்சுவர், திருச்சினாலே அங்க நவாப் கோட்டை ஒண்ணு உண்டு. ஓகே, என்றாலும் இருக்குது. ஓகே, அந்த கோட்டையோடைய முன்பக்க சுவர்ல ஒட்டுறாங்க நச்சுன்னு. அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டது. ஸ்ரீரங்கம் கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகேங்களா, திருச்சியில பெரிய கோவில், அந்த கோவிலோடைய சுற்றுச்சுவர், காமன் சுவர் இருக்குது, அதுல ஒட்டுறாங்க. 2 இடத்துல ஒட்டிருக்காங்க. எங்க ஒட்டிருக்காங்க பாத்துக்கோங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட விளைந்த தமிழக பாளையக்காரர்கள் பலரும் ஒன்று திரண்டனர். எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் சேர்றாங்க பாருங்க. சின்னமருது ஏறத்தாழ 20,000 ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டாங்க. எவ்வளவு பெரிய நம்பர் பாருங்க. 20,000 சாதாரண நம்பர் கிடையாதுப்பா. நம்ம ஆல்ரெடி பூலித்தேவர் இவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்ம இத்தனை ஆயிரம் படைகள் பார்த்தோம், 3000 4000 அப்படிதான் பார்த்தோம். ஆனா இங்க மக்களே ஒன்று திரண்டி கிட்டத்தட்ட 20,000 ரொம்ப பெரிய நம்பர். 20,000 பேர் ஒன்று திரண்டாங்க. இவங்க எல்லாரையும் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. வங்காளம், சிலோனு, மலாயா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்தனர். 20,000 பேர் பார்த்தோட பிரிட்டிஷ்க்கு வந்து கொலை நடுங்கிட்டு, என்னப்பா இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயந்து போய் வேற எங்கேயும் வேணாம், எல்லாரையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா சிலோன் தான் எங்க நம்ம இலங்கையில, அடுத்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில், வங்காளம் தான் வெஸ்ட் பெங்கால், அங்கு வச்சுக்கிற படைகள் எல்லாத்தையும் வேகமா வாங்கன்னு சொல்லி வர வச்சு வந்தனர். புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அரசர்கள் பிரிட்டிஷ் கைகோர்த்த. நான் சொல்லிட்டேன், இந்த எட்டயபுரம் எட்டப்பன் எப்ப பார்த்தாலும் பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பான். ஓகே, இதை எப்பயில இருந்து புலித்தேவர்ல இருந்தே சப்போர்ட் தான். புதுக்கோட்டை புலித்தேவனை காட்டி, சரி வீரபாண்டி கட்டபொம்மன் காட்டி கொடுத்ததே புதுக்கோட்டை தானே. ஓகே, அவனும் சப்போர்ட் பண்ணதான் செய்வான். தஞ்சாவூர் அப்பப்போ சப்போர்ட் பண்ணல. இவங்க 3 பேரும் பிரிட்டிஷ் கை கோர்த்தாங்க. ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை என்ற உக்தியால் பாளையக்காரர்கள் படைகளில் பிரிவினை ஏற்படுத்தியது. பாருங்க, பெரிய படையா இருந்தது. ஆங்கிலேயருக்கு பிரித்தாளும் கொள்கையை யூஸ் பண்ணதுனால ஒரு சின்ன கேப் வந்து விழுந்தது. ஓகேங்களா, அதுதான் சிவகங்கையின் வீழ்ச்சி அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா, ஆங்கிலேயர்கள் மே 1801 தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கழகக்காரர்களை தாக்கினர். கழகக்காரர்கள் பிரான்மலையிலும் காளையார் கோவிலும் தஞ்சம் புகுந்தனர். அவர்கள் பிரிட்டிஷ் படைகளை மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர். அப்புறம் இறுதியாக வலுவான ராணுவம், சிறப்பான தலைமை கொண்ட ஆங்கில கம்பெனி விஞ்சி நின்றது. கழகம் தோற்றதால் 1801 சிவகங்கை இணைக்கப்பட்டது. முடிஞ்சு போச்சு. கழகம் பெரிய அளவுக்கெல்லாம் கை கொடுக்கல. நம்பர் பெருசாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, ஓகே, பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தி ஈஸியா என்ன பண்ணிடுறாங்க, அவங்க எல்லாரையும் சுக்குநூறா ஆக்கிடுறாங்க. ஓகேங்களா, அப்போ 1801 எண்டிங்ல சிவகங்கை மொத்தம் பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்தது. அப்புறம் ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டை ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, திருப்பத்தூர்னு வேலூர் பக்கத்துல ஒரு திருப்பத்தூர் இருக்கு, அது நினைச்சிடக்கூடாது. ராமநாதபுரம் பக்கத்துல ஒரு திருப்பத்தூர் இருக்கு, புதுக்கோட்டை ராமநாதபுரம் பக்கத்துல. அந்த திருப்பத்தூர் கோட்டையில அக்டோபர் 24 டேட்டோட கொடுக்குறாங்க பாருங்க. கட்டபொம்மன் தூக்குல போட்டது டேட்டு, மருது சகோதரர்களை தூக்குல போட்டது டேட்டு. ஓகேங்களா, இப்ப எங்க வச்சு தூக்குல போடுறாங்க? ஓகேங்களா, 1801 அக்டோபர்ல திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர் தூக்கிலிடப்பட்டனர். போட்டாச்சு, அவ்வளவுதான். மருது பிரதர்ஸோடைய கதை முடிந்தது. அடுத்து 2 பேர் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்தானே கைதி, அவங்க நிலைமை என்ன? ஊமத்தோட செமத்தையாவும் பிடிக்கப்பட்டு அடுத்த மாசம் விடக்கூடாது அவனுதையும். அப்போ தூக்குல போட்டாதான் பயம் வரும். அதுக்காக தான் பிரிட்டிஷ் இதை பண்ணுவாங்க எப்பவுமே. சும்மா அவனை தூக்கி சிறையில போடலாம் தப்பிச்சு வந்துடுறான்னு, வேற எங்கேயாவது கண்ணு தெரியாத இடத்துல போட்டு கொள்ளலாம். ஆனா அப்படி கொண்டா விஷயம் தெரியாது. ஓகேதா, ஊருக்கு நடுவுல ஊருக்கு மத்தியில தூக்குல போட்டதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த வரலாறு நம்ம படிக்கிறோம். அதனாலதான். ஓகேதா, அப்ப ஊமத்தோட செமத்தையாவை பிடிக்கப்பட்டு 1801 நவம்பர் 16 பாஞ்சாலக்குறிச்சி, சொந்த ஊர்லயே பாருங்க, வீரபாண்டி கட்டபொம்மனுடைய சொந்த ஊர் எது சொன்னேன்? பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை சொன்னேன். அந்த பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையிலேயே சொந்த ஊர் மைந்தர்களான ஊமத்துறை செவத்தையாவை பிடிச்சு தூக்குல போடுறாங்க. நவம்பர் 16 1801. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் யார் தூக்குறப்பட்டது? நம்மளுடைய சிவசுப்பிரமணியன், அடுத்து கட்டபொம்மன், அடுத்து மருது சகோதரர்கள், அடுத்து ஊமத்துறை செவத்தையா. இந்த கால வரிசை கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டேட்டு படிக்கிறீங்களோ இல்லையோ, இயர் கண்டிப்பா படிச்சுக்கணும், கால வரிசை படிச்சுக்கணும். யாருக்கு அப்புறம் யார்? கழகக்காரர்களில் 73 பேர் பிடிக்கப்பட்டு, ஓகேங்களா, மொத்தம் நிறைய பேர் கழகம் பண்ணாங்கல்ல, அது ஒரு 73 பேர் நல்ல சண்டை போட்டவங்களாம் பார்த்து செலக்ட் பண்ணி 73 பேர் பிடிக்கப்பட்டு மலாயா பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர். மலாயா பினாங்குன்னா அந்த காலங்களில்
நம்மளை இங்க இருந்து கொத்தடிமையா கடத்தி அங்க போய் போ டீ எஸ்டேட்ல வேலை பாருன்னு சொல்லிட்டு மலேசியா, பினாங்கு தீவு, இந்த தீவுகள் சின்ன சின்ன ஐலாண்ட் இருக்கும், அங்கெல்லாம் போய் டீ எஸ்டேட்ல வேலை பாருன்னு சொல்லிட்டு வேலை பார்த்து விட்டுருவாங்க. அதனாலதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பகுதியில தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கபாலி படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கபாலி தானே, இந்த மலேசியாவில் வச்சு ஒரு கதை வருமே, ஓகேங்களா? அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வாழ்ந்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு 200-150 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து போனவங்க தான், ஓகேங்களா, உடைய வாரிசு. பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்களது வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததிகளை ஈர்ப்பதாக அமைந்தது. இதனால் மருது சகோதரர்களின் காலம் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவதோடு தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, மருது சகோதரர்களுடைய கிளர்ச்சிய இரண்டாவது பாளையக்காரர் கழகம் அப்படி சொல்றாங்க, இன்னொன்னு தென்னிந்திய புரட்சி அப்படின்ற பெயர்னு சொல்றாங்க. இப்படி வித்தியாசமானதுதான் கேள்வி அமையும். அப்பதான் நீங்க வந்து குழப்பம் அடைவீங்க. டக்குனு தென்னிந்திய புரட்சி அப்படின்னோட புலித்தேவர், கட்டபொம்மன், வேல்நாச்சியார், மருது சகோதரர் கொடுத்தாலும் நமக்கு என்ன புதுசா ஏதாவது யோசிக்க தோணும், இருக்கிறத யோசிக்காம படிச்சிருப்போம், ஆனா அதை கடந்து வந்திருப்போம், ஓகேங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். அப்போ பாத்துக்கோங்க, இரண்டாவது பாளையக்காரர் போர், இன்னொன்னு தென்னிந்திய புரட்சி அப்படி சொல்றாங்க, ரைட்? அப்போ தோக்கடிச்சாச்சு, இந்த பகுதியை தான் கைப்பற்றியாச்சு. அப்ப அடுத்து என்ன செய்யணும்? உடன்படிக்கை போடணும். அந்த உடன்படிக்கை பேர் தான் கர்நாடக உடன்படிக்கை 1801. அப்ப 99, 800, 801 ஆண்டு பாளையக்காரர்கள் கழகம் அடக்கப்பட்டதுடன் விளைவு தமிழகத்தில் இருந்த அனைத்து உள்ளூர் குடிமை தலைமையினர் எண்ணங்களையும் நீர்த்து போக செய்தது. உள்ளூர் மக்களுடைய எண்ணங்கள்லாம் நீர்த்து போயிடுச்சு, ஓகேங்களா? 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கை விதிகளின்படி பிரிட்டிஷ் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வந்ததுடன் அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்களது படைகளும் கலைக்கப்பட்டன. ரொம்ப முக்கியம், நிறைய கோட்டை இருந்தது, கோட்டையெல்லாம் இடிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஒரு சில கோட்டை இன்னைக்கு இருக்குது. இன்ன வரைக்கும் நீங்க பாஞ்சாலக்குறிச்சி தான் போனீங்கன்னா அந்த கோட்டையை பார்க்கலாம், சின்ன கோட்டை தான், ஓகேங்களா? தாராளமா சுத்தி பார்க்கலாம், டூரிஸ்ட் மாதிரி தான். கயத்தாறுல கட்டபொம்மன் தூக்குல போட்ட இடங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கூட கட்டியிருக்காங்க தமிழக அரசு, ஓகே? இன்னும் இருக்குது, ஒரு சில இடங்கள் இருக்கு, ஒரு சில இடங்கள் இடிச்சிட்டாங்க, ஓகேங்களா? அப்ப இதோட 1801 இந்த மொத்த பாளையக்காரர்கள் எப்ப ஆரம்பிச்சது? நம்ம யாரு ஐயா மதுரை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் ஆரம்பிச்சு விட்டார். 1529 ஆரம்பிச்சு விட்டது. 1801 கிட்டத்தட்ட 300 வருடங்களாக இந்த பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி அப்படியே தொடர்ந்து வந்திருக்குது பாருங்க, ஓகே? அப்ப இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம். இதுல ஒரு சின்ன டீவியேஷன், அது ஒரு டீவியேஷன் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் நடந்த கிளர்ச்சின்னு பார்க்கும்போது தீரன் சின்னமலையின் கிளர்ச்சி இல்லாத ஒரு பகுதி கிடையாது, ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்த எல்லாமே பாருங்களேன், கட்டபொம்மன், புலித்தேவர், நம்ம வேலுநாச்சியார், மருது சகோதரர், இவங்க எல்லாமே சவுத் தமிழ்நாடு தான், ஓகே? தென் மாவட்டங்கள் தான். திருநெல்வேலி, தூத்துக்குடி கூட பெருசா வரதான் கூட வச்சுக்கோங்க. திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம், அவ்வளவுதான். இந்த இதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு, 3-4 மாவட்டத்திலேயே முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த மேல வந்துடுறாங்க. திருச்சியில நடந்தது, திருச்சிராப்பள்ளி பிரகடனமே திருச்சி தானே, ஓகேங்களா? அப்ப திருச்சியிலே நடந்தது, அது மறுக்கல. திருச்சிக்கு மேல நம்ம எங்கேயுமே படிக்கல. அப்ப திருச்சிக்கு மேல இந்த கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கொங்கு மக்கள் வாழக்கூடிய பகுதியால சேலம், ஈரோடு, நாமக்கல், இந்த பகுதியில ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சிற்றரசர் சொல்லலாம், அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தாரி மாதிரியான ஒரு அமைப்பு, ஓகேங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஏற்றிலிருந்து எழுதாரு, அவரை பார்க்கலாம். எப்படி மருது சகோதரர்கள் சிலை இருக்கோ அதே மாதிரி தீரன் சின்னமலைக்கும் சிலைகள் இருக்குது. ஒவ்வொரு பிறந்தநாள் நினைவு நாளுக்கு எல்லா தலைவர்களும் அங்கேயும் போயிட்டு மாலை போடுவாங்க, ஓகே? இதெல்லாமே ஒரு ஓட் பேங்க் மாதிரி அவங்களுக்கு, ஓகேங்களா? நம்ம வேலுநாச்சியாருக்கு எல்லாருக்குமே போவாங்கப்பா, ஓகேங்களா? அப்ப தீரன் சின்னமலை, ஓகேங்களா? பாருங்க, கவுண்டிங் பாருங்க, 1756 இருந்து 1805 வரைக்கும் தீரன் சின்னமலை இருக்காரு. ரொம்ப திறமையானவர் தான், இவருடைய திறமையும் குறைத்து மதிப்பிட முடியாது, ஓகேங்களா? பாருங்க, தீர்த்தகிரி அவருடைய இயற்பெயர். தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் 1756 பிறந்தார். இவர் சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் மட்டுமில்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார். ஏன் அப்படின்னா இவர் வந்து இந்த நம்ம ஹைதர் அலி, திப்பு சுல்தான், இவர் 2 பேரும் கூட இருந்திருப்பார். அதனால இவருக்கு நிறைய திறமை இருந்திருக்கும், ஓகே? கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார். பாருங்க, ஓகே? இவர் சிற்றரசர் கூட சொல்லாம என்ன சொல்றாங்க, கொங்கு பகுதியில் இந்த நான் சொன்ன நாமக்கல், ஈரோடு, சேலம், இந்த பகுதியில குடும்பம் மற்றும் நில பிரச்சனை இருக்கும்ல, அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றதா இருந்திருக்காரு. அப்பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது. திப்புவின் திவான் முகமது அலி, ஞாபகம் வச்சுக்கோங்க, திப்பு சுல்தான் இருக்காருல்ல, அவருடைய திவான் முகமது அலி வரி வசிக்கப்பா
முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது. எந்த ஏரியாவில்? இந்த ஏரியாவில். ஒரு முறை திவான் வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோடு மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அவரை வழிமறித்து வரி பணம் முழுவதையும் பறித்து கொண்டார். எப்படி பாருங்க, சரி இவங்ககிட்ட தான் ட்ரைனிங் எடுத்தார் தீர்த்தகிரி. அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம திப்பு சுல்தானுடைய அசிஸ்டன்ட் முகமது அலி என்ன பண்றாரு, அவங்க கட்டுப்பாட்டில் தான் இந்த ஏரியா இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாத்தையும் இவர் என்ன பண்றாரு, வரி வசூல் பண்றாரு. வரியை வசூல் பண்ணி ரிட்டர்ன் அவங்க ஊர் மைசூருக்கு போற வழியில தீர்த்தகிரி வழிமறிச்சு பணத்தை பிடுங்குறாரு. பணத்தை பிடுங்கணும்னு ஒரு வசனம் சொல்றாரு. ஓகேங்களா? பணத்தை பிடுங்கியது யார் என்று கேட்டால் ஒரு வசனம் சொல்றாரு, இந்த மலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சின்ன மலை தான் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்றாரு. அது ரொம்ப முக்கியப்பா. ஓகே, பாக்குறேன் பாருங்க. அவரை வழிமறித்து வரி பணம் முழுவதையும் பறித்துக் கொண்டார். அவர் முகமது அலியிடம் சொன்னதை பாருங்களேன், சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் என்று அறிவுறுத்தினார். சிவமலை, சென்னிமலை, ஓகே, ஈரோடு சென்னிமலை, ஓகேதா, இரண்டு மலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சின்னமலையே உன் வரியை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சின்னமலைங்கிற சொன்னதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பெயர் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, அதன் பிறகு தீரன் சின்னமலை என்று அவர் அழைக்கப்பட்டார். அவமதிப்புகளுக்கு உள்ளான திவான் சின்னமலையை தாக்க படை அனுப்பினார். இரு படைகளையும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதி கொண்டனர். நொய்யலாறு, ஓகேங்களா, நம்ம வட மாவட்டங்களில் ஓடக்கூடிய நொய்யலாறு, அதில் சின்னமலையை வெற்றி பெற்றார். ஓகேங்களா? திறமை இருக்கு, அதான் நம்ம ஆகும்னு சொன்னாலும் அவர்கிட்ட உண்மையாவே திறமை இருக்கு. திப்பு இறந்த பிறகு ஒரு கோட்டையை எழுப்பி தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். ரொம்ப முக்கியம். ஒரு காலங்களில் நமக்கு தெரியும், நம்ம அந்த மைசூர் போரெல்லாம் படிச்சிருப்பீங்க மாடர்ன் ஹிஸ்டரியில. அந்த மைசூர் போர்ல திப்பு சுல்தான் இறந்து போயிடுவார், 4வது மைசூர் போர்ல. அப்படி இறந்து போடும்போது பாத்தீங்கன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பெல்ட், கொங்கு பெல்ட் ஒரு கோட்டையை கட்டி அந்த கோட்டைக்குள்ளேயே இருந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார் நம்மளுடைய தீரன் சின்னமலை. அவ்விடம் ஓடாநிலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்துக்கு பேர் தான் ஓடாநிலை. அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறையை கையாண்டார். ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை நம்ம எங்க படிச்சிருப்போம்? மராத்தியர்கள் சிவாஜி கையாண்ட முறைதான் கொரில்லா போர் முறை படிச்சிருப்போம். அதே வகையான கொரில்லா போர் முறை தமிழகத்துல இந்த 2 இடத்துல அந்த வார்த்தையை கேள்விப்படுவோம், வேற எங்கேயும் கேள்விப்பட மாட்டோம். ஓகேங்களா? தமிழகத்துல நம்ம தீரன் சின்னமலை பண்றாரு. இறுதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்து ஆங்கிலேயர்கள் அவர்கள் சங்ககிரியில் சிறை வைத்தனர். ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தனர். அதனால் 1805 ஜூலை 31ஆம் ஆண்டு சங்ககிரி கோட்டையில் உச்சியில் அவர் தூக்கிலிடப்பட்டார். பாருங்க, இவரும் தூக்கிலிடப்பட்டார். ஓகேங்களா? அப்ப எல்லாரையும் தூக்கில போடுறாங்க. அது காரணம் என்னங்கிறது சொல்லிட்டேன். ஓகேங்களா? பயம் வரணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? அப்ப இவர் தூக்கிலிடப்பட்டது சங்ககிரி கோட்டை. மருது சகோதரர் தூக்கிலிடப்பட்டது திருப்பத்தூர் கோட்டை. ஓகே, சங்ககிரி, ஓகே, சேலம்ல இருக்குது. 1801 ஜூலை 31ஆம் தேதி. ஓகேங்களா? ரைட், முடிஞ்சது. அப்ப தீரன் சின்னமலைனா ரொம்ப முக்கியமானது. இது ஒரு போர் ஒன்று, அது 8th புக்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஓடாநிலை போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 போர் வரிசை வரும். 1801, 2, 3, 4 வரும். ஓகேங்களா? வரிசையாக அந்த 3 போர்கள் உண்டு. அந்த 3 போர்ல கடைசியா தொகுத்ததுனால இவரை கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணி 805 தான் என்ன செய்வாரு, தூக்குல போட்டுருவாங்க தீரன் சின்னமலை. ஓகேங்களா? முடிஞ்சதா? அப்போ மருது சகோதரரை பார்த்து முடிச்சிட்டோம், தீரன் சின்னமலையை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வேலூர் கழகத்தை பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுதான் வேலூர் புரட்சி. எப்படி 1857 புரட்சி ரொம்ப முக்கியமோ, அது நடக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அதோடைய மினி கேரக்டராக சின்ன ஒரு ஃபார்மேஷன்ல அங்க என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் இங்க. அங்க எப்படி சண்டை நடந்ததோ அதே மாதிரிதான் இங்கேயும் சண்டை நடக்குது. ஆனா அது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. இது ரொம்ப பிரபலமாக பேசப்படவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் தான் பேசப்படுகிறது. ஓகே, ஆனாலும் வரலாற்று ரொம்ப முக்கியம். ஓகேதா? இதுதான் பாத்தீங்கன்னா அதுக்கே முன்னோடி தான் சொல்லுவாங்க. 1806 வேலூர் புரட்சி. பார்க்கலாமா? ரைட். அப்ப வேலூர் மாவட்டமும் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான். ஓகேங்களா? ரைட். அப்படி பார்க்கும்போது தென் தமிழகத்தின் பாளையக்காரர் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போர் முடிவில் சேலம், திண்டுக்கல், வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது. 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போர் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது. 1798 தஞ்சாவூர் அரசர பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு விட்டுக் கொடுத்தது. அதே ஆண்டு கப்பம் கட்டு
வெளியேற்றும் நிலைக்கும் தள்ளப்பட்டார். கட்டபொம்மன் எதிர்ப்பு 1899, மருது சகோதரர் எதிர்ப்பு 1801 ஆகியவற்றை ஒழிக்க பின்னர் பிரிட்டிஷ் ஆற்காடு நவாபை விசுவாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒப்பந்தத்தை திணித்தார். எப்படி பாருங்க, இப்படிதான் பிரிட்டிஷ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவனை வச்சு நல்லா உதவி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ எங்களுக்கு விசுவாசமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன்படிக்கை கையெழுத்து போடு, இல்லைன்னா உன் பகுதி நான் எடுத்துக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி என்ன பண்ணிடுறாங்க, விசுவாசம் இல்லாதனால அவரை தூக்கி ஒப்பந்தத்தை கையெழுத்து போட வச்சிடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி தான் இந்த ஆற்காடு பகுதி, இப்பதான் வேலூர், ஒரு காலத்துல இது ஆற்காடு மாவட்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஆற்காடு நவாப் வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் என்றது. ஓகேங்களா, இதுலதான் வேலூர் என்ற விஷயம் வருது. ஓகேங்களா, ரைட், இங்க வாங்க. இந்திய வீரர்களுடைய மனக்குறை. ஃபர்ஸ்ட் வேலூர் கழகம் என்னங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன். ஒண்ணு இல்லப்பா, வேலூர் கோட்டைக்குள்ள தான் கழகம், பேருக்கு தான் வேலூர் கழகம். கழகம் கோட்டையை தாண்டி வெளியே வரல, கோட்டைக்குள்ள மட்டும் நடந்தது. கோட்டைக்குள்ள இந்திய சிப்பாய்கள் இருக்காங்க, பிரிட்டிஷ்காரன் சிப்பாயும் இருக்காங்க. ஓகேங்களா, எப்பவுமே சிப்பாய்களுக்கு என்ன குறை, நம்மளை விட பிரிட்டிஷ்காரனுக்கு அதிகமான மரியாதை இருக்குது, அதிகமான பதவி உயர்வு இருக்குது, நம்மளுடைய மத விஷயத்தை தலையிடுறாங்க. கழகம் நடக்கிறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வேலூர் சுற்றி விட்ட மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பஞ்சமும் ஏற்பட்டிருக்கும். இந்த காரணங்கள்லாம் வச்சுதான் என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்து கழகமாக வெடிக்குது. ஓகே, அது சில மணி நேரம் தான், ஒரு நாள் கூட சொல்ல முடியாது. ஓகேங்களா, சில நேரத்தில் வேகமாக வந்து அங்கிருந்து ஒரு படைத்தளபதியெல்லாம் வந்து அடிச்சு நுறுக்கி கட்டுப்படுத்திடுவாங்க அதிகாலையிலே. ஓகேங்களா, ரைட், பார்க்கலாம், புரட்சி வெடித்தது அங்கே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இந்தியர்களுடைய மனக்குறை. ஆனாலும் எதிர்ப்பு அடங்கவில்லை. ஓகேங்களா, வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்களும் நில சுவாந்தார்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இதன் விளைவாக வெளிப்பட்டதே 1806 வேலூர் புரட்சியாகும். புரட்சியின் இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது. பிரிட்டிஷாரின் ராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. பிரிட்டிஷ் ராணுவத்தில் நம்ம இந்திய மக்கள் வேலை பார்த்தாங்க, ரொம்ப கம்மியான ஊதியம், பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருந்தது ஆகியவற்றை நினைத்து கடுமையான கோபத்துடனே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவான மதிப்பளித்தும் மேலும் அவர்களின் கோபத்தை வெளிப்படுத்தியது. விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது. சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நில குத்தகை முறைகள் நிலைத்தன்மையற்றதாக காணப்பட்டதால் 1805 பஞ்சம், நான் சொன்ன கதை வந்து பாருங்க, கரெக்டா வந்து பஞ்சமும் ஒரு காரணம் தான். ஏன்னா மக்கள் கோபமா இருப்பாங்கல்ல, பிரிட்டிஷ் வந்து ஒழுங்கா நிலத்தை நிர்வாகம் பண்றதுனால தானே குடும்ப கடும் பஞ்ச நெருக்கடி ஏற்பட்டன. திப்புவின் மகன்களும் அவர் தம் குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, நம்ம திப்பு சுல்தான் வந்து 1700களில் வந்து நடைபெற்ற மைசூர் 4ஆம் மைசூர் போறது இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பசங்களை அங்கேயே வச்சா திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் மைசூர்ல இருந்து வேலூர் கோட்டை கொண்டு வந்தாங்க, இங்கேயும் பிரச்சனை பண்றான். ஓகேங்களா, அதிருப்தி வெளிப்படுத்தும் அந்த வாய்ப்பு கூடி வந்தது. புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறையை அமைந்தது. ஆக்சுவலா இவங்க எல்லாரும் ஒரு சைடு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த கோட்டையில அந்த பகுதியுடைய தலைமை தளபதி ஜான் கிரடாக் அவர் என்ன பண்றாருன்னா புதிய ராணுவ முறைகளையும் விதிமுறைகளையும் உருவாக்குறார். அதுதான் அந்த பொட்டு வைக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள்னா தாடி வளரக்கூடாது, குல்லா வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொடுக்கக்கூடிய குல்லா வைக்கணும், அதுதான் அக்னியும் தலப்பாகை தான் சொல்லுவாங்க, வரும் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குது. புதிய விதிமுறை, அந்த புதிய விதிமுறை வெளியிட்டது யாருங்க கேட்பாங்கப்பா, சர் ஜான் கிரடாக். ரொம்ப முக்கியம். புதிய விதிமுறைகளின் அடிப்படையில் சொல்ல பாருங்க, இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும் போது ஜாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது. அப்போ ஜாதி அந்த காலங்கள்ல இப்போ இருக்கதான் செய்யுது, அந்த காலங்கள்ல அவங்க ஜாதியுடைய கலரை வைத்து ஏதாவது துண்டோ ஏதாவது பொட்டோ ஏதாவது கயிறோ அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் அவன் ஒரு மேம்போக்குவாதியாக வெஸ்டர்ன் ஐடியாஸ்ல அவன் என்ன பண்றான், வேணான்னு சொல்றான். நம்ம மக்கள் அதை எதிர்கொள்ள மாட்டாங்கல்ல. ஓகே, அவர்கள் தாடையை முழுமையாகவும் சவரம் செய்யணும், ஸ்கிரீன் சேவிங் பண்ணணும். இஸ்லாமியர்கள்லாம் வேலூர் மாவட்டம் அதிகமா இருப்பாங்க, அவங்கலாம் படைகளில் இருக்கும்போது அவர்களுடைய கலாச்சாரம் தாடி வரப்போகுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, தாடி முழுசு சவரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க.
ஒரே பாணியர், மீசையை ஒரே பாணியர். நம்ம ஊர் தான் எல்லாருமே என்ன செய்வோம், மீசை அப்படி பெருசா வைக்கிறது இதெல்லாம் வைக்கக்கூடாது, ஒரே மாதிரி எல்லாரும் வச்சுக்கணும். புதிய வகை தலப்பாகை எரிகிற தீயில் எண்ணெய் ஊத்தியது போல இருந்ததாமா. பாருங்க, புதிய ஒரு தலப்பாகை, நீளமா இருக்கும் அந்த தலப்பாகை, மிகவும் ஆட்சேபனைக்குரிய செயலாக கருதப்பட்டது. தலைப்பாகையில் வைக்கப்பட்ட விலங்கு தோலினால் ஆன லட்சினை ஆகும். பாருங்க, எங்கேயும் பாருங்க, எப்படி நம்ம 1857 புரட்சியில அந்த குண்டுல விலங்கு தோல் இருக்குன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி தலப்பாகை எங்க வைக்கப்பட்ட ஒரு விலங்கு தோலை, ஓகே, ஏதாவது பசுமாடோ பன்றியதோ இருக்குமா, அதோடைய தோலை வச்சு செய்யப்பட்ட ஒரு சிம்பிள், அது ஒரு பிரச்சனையா இருக்குது. புதிய தலப்பாகை அணிவது தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று இந்திய சிப்பாக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை விடுத்தனர். ஆனால் கம்பெனி நிர்வாகம் அதை கவனத்தில் கொள்ளவில்லை. இது ஒரு பிரச்சனை, ஓகேடா. இப்போ புரட்சி வெடிக்குது, ரொம்ப முக்கியம். புரட்சி வெடிச்ச நாள் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், டேட்டோட கேட்பாங்க, ஓகேடா. ஒவ்வொரு வருடமும் வேலூர் மாவட்டத்தில் கொண்டாடப்படுகிறது. கண்டிப்பா இந்த டேட்டா பாருங்க, நியூஸ் கண்டிப்பா வரும், ஓகேடா. அப்ப 1826 ஜூலை 10 அன்று அதிகாலையிலேயே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவில் இருந்த இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கி முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர். காலையிலேயே ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சண்டை, ஓகேங்களா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் அவங்க கேம்பெயின் இருக்கக்கூடிய கன் வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் அதிகாரிகள் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் சாவாங்க. யாரெல்லாம் முதல் செத்தாங்க பார்க்கலாம், ஓகேங்களா. கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் ஃபேன்கோட் என்பவர் தான் முதல் பலியானார். ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. டேட் எந்த அளவுக்கு முக்கியமோ, யார் முதல் பலி, யார் கழகத்தை ஒடுக்கியது, யார் கழகத்துக்கு காரணம், நமக்கு லடாக்கு அக்னியோ இவங்க தான் காரணம், ஓகேங்களா. அடுத்ததாக 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிக்ராஸ் கொல்லப்பட்டார். கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த மேஜரா ஆர்ம்ஸ்ட்ராங் துப்பாக்கிகளின் முழக்கத்தை கேட்டார். சூழலை விசாரித்தறிந்து முற்பட்ட அவரது உடல் தோட்டாக்களில் துளைக்கப்பட்டது. பாருங்க எப்படி, ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகள் அடுத்தடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள கொண்டாச்சு, ஓகேங்களா. அவர்கள் லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பஹோம் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவையும் சேர்ந்தவர்கள் ஆவர், ஓகே. அது படைப்பிரிவுடைய பெயர், அது ரொம்ப முக்கியம் இல்லை. யார் முதல் பலி அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ஜிதஸ்பின் கொடுங்கான்மை. இந்த ஜிதஸ்பி தான் அடக்கி கொடுக்குறாரு. இவருக்கு விஷயம் போகுது, இவர் வெளியூர்ல இருப்பாரு, வேலூர்ல இருக்க மாட்டாரு. கதை கவனிங்க. கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜிலஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். கோட்டைக்கு வெளியே இருந்தாரு, அவர் பேர் மேஜர் கூட்ஸ். உள்ள சண்டை தெரிஞ்சது, உடனே நம்மளால அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திறமையான அதிகாரியான ஆர்கார்டு இருக்கார் மேஜர் கூட்ஸ், சரி, தகவல் கொடுத்தது மேஜர் கூட்ஸ். ஆர்கார்டு இருக்கவர் தான் ஜிலஸ்பி, ஓகேங்களா. ஆர்காடின் குதிரைப்படை தளபதியாக கர்னல் ஜிலஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். கேப்டன் யங் தலைமையிலான குதிரைப்படை பிரிவு காலை 9 மணி அளவுல கர்னல் ஜிலஸ்பி கோட்டையை வந்தடைந்தார். இதற்கிடையே புரட்சிக்காரர்கள் திப்புவின் மூத்த மகனான, ரொம்ப முக்கியமா இருக்கு, திப்புவின் மூத்த மகனான ஃபத்தே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து அவங்க பிரிட்டிஷ் கொடி இறக்கிட்டு திப்பு சுல்தான கொடி ஏற்றுவாங்க. அப்போ பேர் முக்கியம், திப்புவோடைய மகன் பேர் என்ன, ஃபத்தே ஹைதர், மூத்த பையன் ஃபத்தே ஹைதர். போர் விதிமுறைகளை எதையும் பொருட்படுத்தாத ஜிலஸ்பி வீரர்கள் புரட்சியை வன்மையாக ஒடுக்கினாங்க. ஆக்ரோஷமா போட்டு சுட்டு கொண்டு குதிரை மேல ஏறி எல்லாரும் வெட்டி சாத்தி கொண்டாங்க. நேரில் கண்ட ஒருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள், யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷ்காரங்க சாக செத்தது கிட்டத்தட்ட 20-30 பேர், 12 என்னமோ தான் போட்டிருந்தது. ஆனா நம்ம இந்திய வீரர்கள் செத்தது பாருங்க, ஒருத்தர் கோட்டைக்குள்ள இருந்து. ஏன்னா கோட்டைன்னா அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி கோட்டை இருக்காது, அந்த காலத்துல அதுதான் வழித்தடம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கான வழித்தடமே அதுதான், ஓகேங்களா. அப்போ கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்து. 800னா எவ்வளவு பெரிய நம்பர்ப்பா, யோசிச்சு பாருங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1000, 1500, 2000 கவுண்டிங் பார்க்கிறோம், அதுவே அப்போ வியக்கிறோம். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி 800, அதுவும் படை வீரர்கள், அங்க பொதுமக்கள். அப்போ இது ஒரு பெரிய நம்பர் தானே, கிடந்ததாகவும் பதிவு செய்யப்பட்டது. திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் 600 வீரர்கள் விசாரணை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டனர். எப்படி பாருங்க, ஓகேங்களா. ஆனா இந்த புரட்சி வேலூர் கோட்டையில மட்டும்தான் இருந்தது, கொஞ்சமாக சில பகுதியில பரவுனது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாலாஜா இந்த பகுதியிலையும் பரவுனது சொல்லுவாங்க. ஆனா அது இந்த புத்தகத்தில் கொடுக்கறது 11th புத்தகத்தை கொடுத்துருப்பாங்க, ஓகே. அடுத்த புரட்சியின் பின்விளைவு, எப்படியோ புரட்சி அடக்கி ஒடுக்கியாச்சு, அடக்கி ஒடுக்குனது ஜிலஸ்பி, ஓகேங்களா, ரைட். புரட்சியின் பின்விளைவை பார்க்கலாமா. நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கி கட்டிய நிலையில் சுடப்பட்டும், 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும், 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டனர். எப்படி கொள்றாங்க அவர்கள். இந்த பிரிட்டிஷுடைய கொள்ளும் முறைகளே நம்மளை படிக்கும் போதே நமக்கு மனசங்கடத்தை ஏற்படுது. அப்போ அதை பார்க்கிறவங்களுக்கும் அதை கேள்விப்படுறவங்க அந்த காலகட்டங்கள்ல யோசிச்சு பேர்
இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ராணுவ வீரரா இருக்காங்க, சக ராணுவ வீரரா கலகத்தில் ஈடுபட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொன்னாங்க, அவனை கேட்கும் போதே அவனுக்கு இன்னொரு தடவை நம்ம கலகத்தில் ஈடுபடணும்னு தோணுமா? அதுதான் பிரிட்டிஷ் இப்படிதான் கொடுமைப்படுத்துறாங்க. அது பாருங்க, பீரங்கியால சரி எப்படி சொல்றாங்க, பீரங்கி கட்டி நிறைய சுடப்பட்டு அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த பீரங்கியோடைய வாய்ப்பகுதி நீளமா இருக்கிற குண்டு துளைக்கப்படக்கூடிய அந்த பகுதியில் அவனை கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சு பீரங்கிலிருந்து குண்டை விடுவாங்க. அப்படி விடும்போது அவனுடைய உடல் சுக்குநூறாக சிதறி போயிடும், உடல் கிடைக்காது, அவ்வளவுதான். ஓகேங்களா? இது ஒரு சைடு. இன்னொரு சைடு துப்பாக்கியா சுட்டு கொள்வாங்க. ஓகே, அது ஒரு சைடு. இன்னொரு சைடு தூக்கிடுறாங்க. ஓகேங்களா? இருக்கிறதுலே மோசமானது இந்த பீரங்கியுடைய வாய்முனையில் கட்டி வைத்து அவங்களுடைய குண்டு இட்டு சாகடிப்பதுதான். இதே கிடைக்காத எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவருடைய நிலைமைகள் தான். ஓகே ரைட். கலவரத்தை அடுக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகையாகவும் பதவி உயர்வு வழங்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? யார் ஒடுக்குனானோ அவனுக்கு என்ன செய்ய பிரிட்டிஷ் அவன் சைடு இருந்து பார்க்கும்போது அவனுக்கு அது பெனிஃபிட் தானே. பதவி இருக்கிறாங்க. கர்னல் ஜிலஸ்பிக்கு பாருங்க 7000 பகோடாக்கள். வா, எவ்வளவு பெரிய தொகை. ஆல்ரெடி நம்ம கட்டபொம்மன் 3310 பகோடா பெண்டிங் இருக்குன்னு சொன்னோம். எத்தனை வருஷம் பகோடா? அப்போ அதை ஒரே டைம்ல லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இவருக்கு என்ன கிடைச்சிருக்குது? 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. எனினும் தலைமை தளபதி இவனால தானே பிரச்சனையே வந்தது. சும்மா இருக்காம புதிய ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்ட ஜான் கிரடாக் அவருக்கு உதவி செஞ்ச மேப் பிடிச்சு அடுத்த பேஜில் வருது. அவருக்கு உதவி தளபதியான அக்னியு அவன் தலப்பாயை அறிமுகப்படுத்தினது. அக்னியு ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று கருதப்பட்டு அவர்களை பணி நீக்கம் செய்யப்பட்டதோடு அவர்களை இங்கிலாந்துக்கும் திருப்பி அழைத்துக் கொள்ளப்பட்டனர். எப்படி பாருங்க, புதுசா கொண்டு வந்த ரூல்ஸும் திரும்ப பெறப்பட்டது. புரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஏன்னா அந்த ரூல்ஸ்னால தானே பிரச்சனை. எப்பவுமே பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சனை பெருசா வெடிச்சதுன்னா அந்த பிரச்சனை ஏன் நடந்ததுன்னு ஆராய்வாங்க. அதுதான் பிரிட்டிஷ்காரன். மூணுக்காரன் என்ன செய்வோம், பிரச்சனை நடந்துட்டா மூணு எடுத்து காலி பண்ணு அப்படி சொல்லிடுவோம். ஆனா இங்கேயும் அதே மாதிரிதான் 1857 புரட்சி நடக்கும் பாருங்க. புரட்சி அது பெரிய புரட்சி. அது நடந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரன் விசாரிக்கிறான், ஏன் புரட்சி நடந்தது? இந்த கம்பெனியால. அப்ப இனிமேல் கம்பெனி வேணாம். வேற என்ன பிரச்சனை? நம்ம மதத்துல தலையிடுறோம், இனிமேல் மதத்துல தலையிட வேணாம். இது சும்மா இந்த இது பேர் என்னப்பா, சப்சிடரி அலையன்ஸ், துணைப்படை திட்டம், வாரிசு இழப்பு கொள்கை, இதெல்லாம் பிரச்சனை. அது இனிமேல் வேணாம். அப்போ பிரிட்டிஷ்கார யோசிக்கிறான், எதனால பிரச்சனை வந்து இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுதான் இங்கேயும் புதிய விதிமுறைகள் கைவிடப்பட்டன. புதிய விதிமுறைகளை கொண்டு வந்த ஜான் கிரடாக் மற்றும் அக்னியு திருப்பி அழைக்கப்பட்டனர். அப்படின்னா அவங்க வேலை கிடையாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், திருப்பி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானது. அவ்வளவுதான், உங்களுக்கு இனிமேல் வேலை கிடையாது. ஓகே, அப்ப புரட்சியை மதிப்பீடு செய்யறாங்க. எப்படிப்பட்ட புரட்சிப்பா இது? உண்மையாவே நல்ல புரட்சியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினாலே வேலூர் புரட்சி தோல்வியுற்றது. ஆமா, அது உண்மைதான், 100%. ஓகேங்களா? ஏன்னா வெறும் கோட்டைக்குள்ள இருந்து மட்டுமே புரட்சி நடக்கும் போது கோட்டையில் இருக்கிற மக்கள் ஆயுதங்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் வெளியிலிருந்து அதிகாரிகள் வரும்பொழுது உதவி வராமல் இருந்தா அது ஒரு தோல்விதான். அடுத்து சமீபகால ஆய்வுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்வது யாதெனில், புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23ஆம் படைப்பிரிவு 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார்கள் ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, நான் சொன்ன வேலூர் சுற்று வட்டாரங்கள்ல நிறைய இஸ்லாமிய படைப்பிரிவு இருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து ஷேக் ஹமீது மற்றும் ஜமேதாரான ஷேக் ஹசைனும் 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதார்கள் ஜமேதார் ஷேக் காசிம் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது. நிறைய விசாரிச்சதுல. ஓகேங்களா? 1857ஆம் ஆண்டு பெரும் கழகத்திற்கான அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி கொண்டிருந்தது. எப்படி பாருங்க, இந்த கழகம் ஏற்படுவதற்கு முன்னாடி இது அப்படியே இருந்ததாமா. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. அது ஒரு விஷயம். 1806ஆம் ஆண்டு புரட்சியின் போது வேலூர் கோட்டையுடன் முடிந்துவிடல. சொல்ல பாருங்க, பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்தி துர்கம், சங்கிரி துர்கம், இங்க எல்லா இடத்துலையும் பரவியது. ஓகேங்களா? ஏன்னா அன்னைக்கே கிடையாது, இந்த விஷயம் கேள்விப்பட்டனால அங்கேயும் இதே மாதிரி சண்டை நடக்குது. வாலாஜானா அதே ஆற்காடு பகுதியில், பெல்லாரினா கர்நாடகா, பெங்களூர் கர்நாடகா, ஹைதராபாத் அந்த சைடு ஆந்திரால, நந்தி துர்கம், சங்கிரி துர்கத்திலையும் இதே மாதிரி பிரச்சனை நடந்தது. இது ஒரு எஃபெக்ட். அதனால வேலூர் கழகமும் இந்தியாவுடைய, நான் தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டம் சொல்றேன், இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்திலே ஒரு முக்கிய பங்கு தான். ஓகேங்களா? அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு முன் உதாரணம் தானே. இவங்க இப்படிதான் சண்டை போட்டிருக்காங்களா அப்படி யோசிக்கிற அளவுக்கு சண்டை போட்டிருக்காங்களே. ரைட்? எனிவே, அப்ப இன்னைக்கு இந்த வீடியோக்கள்ல மருது சகோதரர்கள்
அப்புறம் வந்து தீரன் சின்னமலை, வேலூர் கழகம் பார்த்துருக்கோம். மூணுமே முக்கியமானது தான். ஓகேங்களா? இதே லெசன்ல உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க புக்கை படிக்கிறதோட மட்டும் இல்லாம படிக்கும்போது புக் பேக் கொஸ்டினையும் படிங்க, புக்கையும் படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க அந்தந்த எக்ஸாம்ல. ஓகேங்களா? உங்க எக்ஸாம் மட்டும் இல்ல, உங்க போர்டு நடத்தக்கூடிய வேற எக்ஸாம் கூட நீங்க பார்க்கலாம். ஏன்னா அதே மென்டாலிட்டியில தான் உங்க எக்ஸாமுக்கு நடக்கும். ஓகே, அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நீங்க என்ன பண்ண, சரி புக் பேக் கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, என்ன புக் பேக் கொஸ்டின் சொல்லலாம் பாருங்க. நான் சொன்ன டேட், நான் சொன்ன முக்கியம் சொன்னது எல்லாமே இங்க கொஸ்டினா இருக்கும், புக் பேக்ல இருக்கும். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது, நான் சொன்ன டேட் சொன்ன 1806 ஜூலை 10 சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும் பார்க்கும்போது. இங்கே ஜூலை 10 டக்குன்னு டிக் பண்ணிட்டு கூடாது, இங்கே பார்க்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, வேற என்ன சொல்லலாம் அப்படி பாருங்க. வேலூர் புரட்சியை பார்த்தாச்சு. சுப்பிரமணியனார் தூக்கில் போட்டது நான் சொன்னல, தூக்கில போட்டது கேட்பாங்க சொன்னா சுப்பிரமணியனார் யாரு, உடனே பேர் பார்த்தோன்னு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? யாரு, நம்ம வீரபாண்டி கட்டபொம்மனுடைய அமைச்சர். ஓகேங்களா? அவர் நாகலாபுரத்துல தூக்கு, கயத்தாரது கட்டபொம்மன், பாஞ்சாலக்குறிச்சியில நம்ம கட்டபொம்மனுடைய பிரதர்ஸ், அவங்க தூக்கில போடுவாங்க. ஓகேங்களா? ரைட். இதே மாதிரி கூற்று காரணம் கொஸ்டின் இருக்குது, கூற்று காரணம் கொஸ்டின் என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். அப்ப இந்த வீடியோ இதோட முடிந்தது. இந்த வீடியோ எப்படி இருக்கு, உங்களுடைய ஃபீட்பேக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, எங்களுக்கு உதவியா இருக்கும். கடைசி 25 கேள்வி நம்ம முடிச்சுக்கலாம். முதல் கேள்வி, மருது சகோதரர்கள் எந்த ஆண்டு எந்த டேட்டில் எங்கு தூக்கிலிடப்பட்டார், ஒரு கேள்வி. அடுத்து, மருது சகோதரர்களுடைய தலைமையிடம் எது, ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சது. மூணாவது கொஸ்டின், தீரன் சின்னமலை. ஓகேங்களா? அவரு எந்த பகுதியில் ஒரு கோட்டை கட்டினாரு, அந்த பகுதி வந்து ஒரு கொட்டேஷன் போட்டு காமிச்சிருந்தேன், அந்த பகுதி என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான்காவது கொஸ்டின், வேலூர் கழகம். ஓகேங்களா? வேலூர் கழகத்துல அந்த கழகத்துக்கு தலைமை தாங்கி ஒருத்தருடைய கொடி ஏற்றிருப்பாங்க, அந்த தலைமை தாங்கினவர் யாரு, ஓகே அவர் கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சாவது கொஸ்டின் வந்து நம்ம வேலூர் கழகத்தோடைய டேட் என்னங்கிறத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி கொண்டு போகலாமா அல்லது கிளாஸஸை ஜஸ்ட் நம்ம போர்டில் எழுதி போட்டு கொண்டு போகலாமா விஷயத்தை நம்ம அடுத்தது. தேங்க்யூ. அடுத்த